அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு ப்ரிடிக்ஷன். இது என்னுடைய 3வது ப்ரிடிக்ஷன். இது வரைக்கும் 2 ப்ரிடிக்ஷன் செய்துள்ளேன். அது பார்த்தீங்கன்னா செஸ் சார்ந்தது. போன முறை செஸ்ஸில் இந்தியாவை சேர்ந்த குகேஷ் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதே போலவே ஜெயிச்சிருக்காரு. அடுத்ததான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் சார்ந்த ஒரு ப்ரிடிக்ஷன். கிரிக்கெட்டில் இது என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன். யூடியூப்பில் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி தெரியும் எல்லாருக்குமே, இன்றைக்கி 3rd டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு ஆஸ்திரேலியாவில், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இதில் 3வது டெஸ்ட்டில் இன்றைய 3வது நாள் சென்று கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த பதிவு ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்தியா இப்போ விளையாட ஆரம்பித்துள்ளனர். அந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் 8 மணி ஆகிடும். ஸோ 8 மணிக்குள்ளே எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ கிரிக்கெட் போன்ற விஷயங்களுக்கு எப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் வேணுன்றதுனால செவ்வாய் என்ற கிரகம் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாத ஒரு துல்லியமாக விளையாடக்கூடிய கேம், போலிங்காக இருக்கட்டும் சரி, பேட்டிங்காக இருக்கட்டும் சரி, வர வேகத்தை கணிச்சு ஆடணுன்றதுனால புதன் கிரகமும் நல்லா இருக்கணும். மனநிலையை சார்ந்து சந்திரனும் ஓரளவு நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் போராட்ட குணம் வேணும்ன்றதுனால ராகுவும் நல்லா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகம் சொல்லிட்டேன். இருக்கிற 9 கிரகத்தில் 5 கிரகம் வந்து வலிமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கிரிக்கெட் துறைகளில் உள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாது கிரிக்கெட்ல இருந்து ஒரு நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் டாப் மோஸ்ட்ல எப்படி வராங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான யோகா அமைப்பு இருக்கணும். ஒரு 6000க்கும் மேற்பட்ட யோகங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான யோகங்களான பஞ்சமகா புருஷ யோகம் மற்றும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் இருந்தால் தான் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் பிளேயரில் விளையாடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த அமைப்பு ஏதாவது வகையில் இருக்கும். ஒன்று பஞ்சமகா புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள், மிக முக்கியமான யோகங்கள் எதனா ஒன்று அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு வேர்ல்டு லெவலில் போய் விளையாடக்கூடிய அமைப்பு, பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் எப்படி இருப்பாங்கன்றது பார்க்கலாம். ஸோ இது ஒரு டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக கணித்தால் மட்டுமே சரியாக வரும். டோட்டலாக சேர்ந்து இந்தியா வெற்றி பெறுமான்றது சொல்கிறது வந்து கொஞ்சம் சிரமம். ஸோ ஒரு நாளும் பார்க்கலாம் நம்ம இந்த பதிவை. ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் யார் விளையாடுவாங்க அப்படின்ற சொல்கிறேன், யார் யார் எப்படி விளையாடுவாங்கன்ற சொல்கிறேன். இது வந்து ஒரு 3 விதமாக பிரிச்சுக்கலாம் நம்ம. லோ ஸ்கோர், ஹை ஸ்கோர், மீடியம் ஸ்கோர். நான் இப்போ சொல்ல போகிற நம்பர்கள் அனைமே ஒரு லோ ஸ்கோர் அப்படின்னாக்கா டக் அவுட், இல்லைன்னா 0லேருந்து ஒரு 5 ரன் 6 ரன்குள்ளே எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கோர் அப்படின்னா 5க்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் மீடியம் ஸ்கோர், இல்லை 10க்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் மீடியம் ஸ்கோர்னு வச்சுக்கலாம். ஸோ ஹை ஸ்கோர் அப்படின்றது நீங்கள் அந்த 100 செஞ்சுரிக்கெலாம் போக வேண்டியதில்லை. இந்தியாவிலே அவர் தான் ஹை ஸ்கோர் எடுப்பார். இன்றைக்கி ஒரு ஹை ஸ்கோர் ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவர் தான் வந்து இன்றைக்கி விளையாடின ஆட்கள்லேயே அவர் தான் ஓரளவுக்காவது ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பார். அது மொத்தமாக இந்தியா ஒரு 150 ரன் தான் எடுக்குது அப்படின்னா அவருடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 ரன் இருக்கும். அந்த அமைப்பு தான் இருக்கும். 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன்: லோ ஸ்கோர், மீடியம் ஸ்கோர், ஹை ஸ்கோர். ஸோ பார்ப்போம் இன்றைய மேட்சில், அதுவும் 3வது டெஸ்ட் மேட்ச்சில் 3வது நாளான இன்று இந்தியா விளையாடி கொண்டு இருக்கிறது. இதில் யார் லோ ஸ்கோர் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனர் ஜெய்ஸ்வால், கில், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, இவங்கெல்லாம் வந்து லோ ஸ்கோர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அடுத்துனா கோலி பார்த்தீங்கன்னா ஒரு லோவிலேருந்து மீடியம் ஸ்கோர் எடுப்பாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா மற்றும் என்கே ரெட்டி. ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு லோ ஸ்கோர் தான் எடுப்பார். லோ அல்லது மீடியம் வச்சுக்கலாம். ரெட்டி மட்டும் ஒரு மீடியம் ஸ்கோர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத ரொம்ப பெரிய அளவில் விளையாடக்கூடிய அமைப்பு இன்று இந்தியாவுக்கு இல்லை என்றதுனால இந்தியாவுக்கு சாதகமான நாளாக இந்த 3வது நாள் இருக்காது. ஸோ ஒரு ஃபாலோ ஆன தவிர்க்கத்திற்கு ஒரு போராடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபாலோ ஆன ஒரு 150 ரன் அடிச்சிட்டாங்க, 200 ரன் அடிச்சிட்டாங்கனால ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ அது போன்ற கோட்சார் அமைப்புகள் தான் உள்ளது அப்படின்றதுனால ஸோ இன்னைக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ மீடியம் ஸ்கோர் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹை ஸ்கோர் எடுப்பதற்கான வாய்ப்பு யாருக்குமே இல்லை.
என்கே ரெட்டிக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜடேஜாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜடேஜாவுக்கு மீடியம் ஸ்கோர் வரது தான் வாய்ப்பு இருக்குது, மற்றபடி எந்த வாய்ப்பும் இல்லை. ஸோ இன்று இன்னைக்கு மேட்ச் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்ட் டே எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பெருசாக இந்தியா ஜொலிக்கக்கூடிய அமைப்பு இன்று இல்லை. நான்காவது நாள் எப்படி இருக்குன்றது நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இந்தியா விளையாடக்கூடிய பேட்டிங் பண்ணக்கூடிய அமைப்பு மட்டும் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இந்தியா விளையாடக்கூடியது 11 பேரையும் எடுத்து அதுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து சொல்லணும். அது மாதிரி ஆஸ்திரேலியா எடுத்தேன்னா அது ஒரு 11 பேர் ஆகிடும். மொத்தமாக சேர்த்து 22 பேர் கணிக்க முடியாது, டைம் இல்லைன்றதுனால. ஸோ இந்தியா பேட்டிங் பண்ண சொல்ல மட்டும் இப்படி பேட்டிங் எப்படி இருக்கும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு 3வது நாள் முடிச்சுட்டு நாளைக்கு 4வது நாள் ஒரு வேளை ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு இந்தியா பேட்டிங் பண்ணுது அப்படின்னாக்கா நாளைக்கு எப்படி இருக்குன்றதை நாளைக்கு பார்க்கலாம். அப்படி இல்லை, அப்படி ஃபாலோ ஆனாங்களே அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் விளையாட போகுதுன்னா அது ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்தியா பேட்டிங் செய்யும் பொழுது அதனுடைய கணிப்பு கண்டிப்பாக வெளியாகும். என்னுடைய ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் சிரமமான நாள், ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்கக்கூடிய நாள் இல்லை. ஃபாலோ தவிர்த்துட்டாங்கனாலே அது பெரிய விஷயமாக இருக்கும் சொல்லலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.